இப்போ பார்க்குறவங்க சைட்லேருந்து நான் தான் கேட்குறேன். இப்போ இது ப்ராஸ்பெக்ட் டீச்சிங் தேவ சித்தமா? இது வந்து இந்த மாதிரி டீச்சிங் ஒன்று இருக்கணும், கிறிஸ்டியானிட்டியில் வந்து இருக்கணுங்கிறது தேவ சித்தமாக இருக்குதாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நார்மலாக ஆனால் பார்த்தா நம்ம படித்து பார்த்தா நார்மலாக அவர் ஒன்றும் எளிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கு. இல்லை அவர் எளிமையெல்லாம் வாழ 80% ஆஃப் த காஸ்பல்ஸு கடைசி ஒரு வாரத்தை பற்றி தான் எழுதி. எளிப்புன்றது எல்லாத்துக்கும் வர்றதில்லை. சரி, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் வருது. அது தேவன் யாருக்கு வச்சுருக்கிறோ அவங்களுக்கு தான் வருது. அப்படி சொல்கிறாங்களா? ஆமாம். ஒரு சிலருக்கு ஏன் செழிப்பு வர்றதில்லைன்னா அது கெட்டு போயிடுவாங்க. இருக்கலாம், ஒரு கெட்டு போயிடுவாரா இருக்கும். மிஸ்லீட் தானே பண்ணுறீங்க. நாங்கள் கரெக்டாக ஆண்டோடைய எங்கே கரெக்டாக எங்கே வச்சுருக்கீங்க? அவன் கதை தானே கேட்டுக்கிட்டு இருக்கான், வந்து அழுதுகிட்டு தானே இருக்கேன் அவங்கக்கிட்ட வந்து. இங்கே நிறைய அறுவடை அதிகமாக இருக்குது, வேலையாட்கள் கம்மியாக இருக்காங்க. இவங்க எல்லாமே டோட்டலாக வேறு பக்கம் திருப்பி காஸ்பலுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டுறாங்க. அதாவது இந்திய தேவைகளை சந்திக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் கொடுக்குறாரு. உங்களுக்கு கார் வேணா கார் கொடுக்குறாரு, வீடு வேணா வீடு கொடுக்குறாரு. சரி, ஸோ அதுதான். அதை வச்சுட்டு நீங்கள் இந்த பூமியில் வந்து சந்தோஷமாக இருங்க. அப்போ கர்த்தர் தான் செய்வார், இதுக்கு மேலே செய்ய மாட்டார்னு எப்படி சொல்கிறீங்க? பணத்தை பற்றி, அதாவது இந்த ப்ராஸ்பரிட்டி, பணம், ஐஸ்வர்யம் இது எல்லாமே ஒரு மனிதனை சுற்றினது தான். அது ஆபிரகாமை சுற்றி தான். அது ஓகே. ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டின் மனிதன். புதிய ஏற்பாடு வந்து ஒரு மனிதனை சுற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணும்போது இயேசு வந்து இப்போ இங்கே கோடீஸ்வரனா வாழலை. சீசர்கள் கோடீஸ்வரனா இங்கே வாழலை. சரி, அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த மிஷினரிகளும் தங்களுடைய சொத்துக்களை விற்று நிறைய பேருக்கு நற்கிரிகள் செஞ்சாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இயேசு கோடீஸ்வரராக வாழலன்னு, இதை எப்படி சொல்கிறீங்க? டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. ஃபஸ்ட் இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்குள்ளே இதாகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த ப்ராஸ்பரிட்டி பற்றி நிறைய நாங்கள் எங்கள் சேனலில் ப்ராஸ்பரிட்டி பற்றி நிறைய பேசியிருக்கோம். நிறைய பாஸ்டர்ஸ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்களும் அதையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மெயினாக லாஸ்ட் டைம் கூட நீங்கள் உங்கள் கூட அதை டிஸ்கஸ் பண்ணி வீடியோலாம் போட்டோம். ஸோ அது இன்னும் கூட நிறைய இன்டெப்த்தாக போகலான்னு பார்க்குறேன். நிறைய வியூஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா செழிப்பு, ப்ராஸ்பரிட்டினாலே செழிப்புங்கிற வேர்டு தான் வருது. சரி, இந்த செழிப்புன்ற வேர்டு வந்து ஆக்சுவலி கிறிஸ்டியானிட்டியில் வந்து அது வந்து அங்கீகரிக்கப்படுதாங்கிறது தான். இப்போ பைபிளில் வந்து அங்கீகரிக்கப்படுதா ஒரு மனிதன் வந்து செழிப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறது பைபிளில் இருக்குதா? அப்படி எல்லா மனிதர்களுமே செழிப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறது, எல்லா மனிதரும் செழிப்பாக வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு வசனம் நான் பார்க்கல. பட் செழிப்பாக வாழ முடியும்னு வசனங்கள் இருக்குது. நிறைய வாக்குத்தத்த வசனங்கள்லாம் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் செழிப்பை எதிர்க்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு போதனையே தவறான ஒரு போதனை. ஓகே, இது ஒரு மிஸ்லீட் பண்ணுறாங்க மக்களை வந்து. அதாவது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னா அந்த ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு இவங்க மிஸ்லீட் பண்ணி இதை நம்புனீங்கன்னா எல்லோரும் செழிப்பாக இருப்பீங்க. அதாவது கர்த்தர் வந்து தேவைகளை சந்திக்கிறாரு, ஆனால் ஒருத்தர் செழிப்பாக வர்றாருங்கிறது. ஸோ ஏராளம் தாராளம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய செழிப்பாக வர்றாரு, பணக்காரனை கோடீஸ்வரனாக மாறுறாரு அப்படிங்கிறதுலாம் தவறான ஒரு போதனை அப்படிங்கிறது நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஸோ அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக உண்மையிலேயே அது வந்து செழிப்பின் போதனை வந்து சரியான போதனை தானாங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. செழிப்பான ஊருக்கு நம்ம போகிறோம், செழிப்பான ஊரில் போய் செட்டில் ஆகிறோம், செழிப்பான நாடுகளுக்கு போகிறோம். ஏன்னா மனிதனே செழிப்பை தேடித்தான் போகிறான். யாரும் தருத்தரத்தை தேடி போகிறதில்ல. பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்கள நல்ல நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், நிறைய மார்க் வாங்கி நல்லா பாஸ் பண்ணி நல்ல வேலைகளில் சேர்க்குறோம், நல்ல சம்பளம் வேணும்னு நினைக்கிறோம், ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறோம். வளரணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு இல்லை. வளரணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்குது? அது பேசிக்கலாக எல்லாருக்கும் இருக்கிறது. இப்போ எல்லா மனிதர்களுக்குமே அந்த எண்ணம் இருக்கும். அந்த உலகம் பூரா எல்லாத்துக்கும் அந்த ஆசைகள் இருக்கும். அதை வந்து நீங்கள் அது ட்ரூத்து கிடையாதுன்றாங்க. இப்போ நீங்கள் பைபிளில் வந்து அது ட்ரூத்து கிடையாது. இப்போ எல்லாரும் ஆசைப்படுறாங்க நான் கோடீஸ்வரனாக மாறணுங்கிறது பைபிள் அதுக்கான இது கிடையாது அப்படின்றாங்க. சரி, அதுக்கான டீச்சிங் பைபிள் பண்ணல
அப்படின்னு உலகத்துக்குரிய காரியத்தை பற்றி பைபிள் அதிகமாக டீச் பண்ணல. கரெக்ட். யார் நமக்கு பைபிளை போதிக்கிறா, நம்ம பைபிளை எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம என்ன சூழ்நிலையில் வாழ்கிறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போது பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், பைபிளை படித்தவர்கள் தான் இயேசுவை கொன்றார்கள்னு இருக்கு. அவங்க வேத பண்டிதர்கள் தான். அவங்களும் பைபிளை படிச்சிருந்தாங்க, ஆனால் அவங்க சில கருத்துக்களை ஏற்றுக்கல. இயேசு பிதா கடவுள் என்னுடைய பிதா, பரம பிதாவை தேவனை என்னுடைய பிதான்னு சொல்கிறார். அது எப்படி சொல்லலாம்? ஏன்னா அப்படி சொல்கிறவனை கொல்லணும்னு தான் பைபிளில் எழுதியிருக்கு. அதை பிளாஸ்ஃபீம்னு சொல்லி அதை கல்லெறிஞ்சு கொல்லணும், அப்படி தான் இருக்குது. அதுதான் அவங்க செஞ்சாங்க. ஆமாம் ஆமாம். அதனால் பைபிளை போதிக்கிறதுக்கு நல்ல வாத்தியார்கள் நமக்கு தேவை, நல்ல டீச்சர்ஸ் நமக்கு தேவை. பைபிளை கரெக்டாக சொல்லித்தரணும். இது பைபிளில் செழிப்பை பற்றியான காரியங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்காங்க. நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அந்த மாதிரி பழைய ஏற்பாடு கூட பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வரைக்கும் தான் அப்படி போகுது. புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குன்னு தானே இருக்குது. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதாவது ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், இல்லை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அப்படின்னு பிரிக்க தேவையில்லை. மனிதன் ஒரு ஆவி தானே. இல்லை, இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வாழ்ந்தார், ஒரு எளிமையாக வாழ்ந்தார். அவர் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரனாக வாழல அந்த பூமியில். சரி, சீசர்கள் அப்போஸ்தலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் பெரிய பணத்தை சேர்க்கணுங்கிறதுல அவங்க குறியல்ல. அவங்க காஸ்பல் அறிவிச்சாங்க, தேவைகளுக்கு சந்திக்கப்பட்டது. இப்படி எல்லாருமே அவங்க சுட்டி காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய காரியங்கள் கிடையாது, மெட்டீரியல் விஷயம் கிடையாது. அவங்கெல்லாம் பரலோகத்துக்குரிய விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க ட்ராவல் பண்ணட்டும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும். இங்கே அதுதான் போதிக்கப்படணும். இங்கே மெட்டீரியல் விஷயம் போதிக்கப்படக்கூடாது. அதாவது நீங்கள் மற்றவங்க என்ன போதிக்கணும் என்ன போதிக்கக்கூடாதுங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? அவர் படித்த வித்தியாசமாக இருக்கலாம், அவருக்குடைய டீச்சர்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம். அவருக்கேற்றது தான் போதிப்பார். இவங்க தருத்தரத்தை இப்போ ஒருத்தர் தருத்தரம் தான் நல்லதுன்னு சொல்லி போதிக்கிறார். போதிக்கட்டும். அவர் ஐஸ்வர்யம் நல்லதுன்னு போதிக்கிறார், அவர் போதிக்கட்டும். இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை, தரித்திரம் சொல்ல அவங்க தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் சந்திப்பார். உங்கள் தரித்திரத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் சொல்கிறது எக்ஸ்ட்ரீமான இப்போ நீங்கள் செழிப்புங்கும் போது நான் ஒரு கார் வச்சுருக்கேன், இன்னொரு மாடலாக ஒரு BMW வாங்குகிறேன், ஆடி வாங்குகிறேன், பங்களா வாங்குகிறேன், இந்த பூமிக்குரிய காரியங்களே நீங்கள் நிறையா பேசுகிறீங்க. இது கிடையாது, இது பைபிள் போதிக்கலை, இதுக்காக இயேசு வரலை. அதை போதிக்க தேவையில்லை, வசனத்தை போதிச்சா போதும். BMW காரை பற்றி போதிக்க தேவையில்லை நானும் நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி செழிப்புனாலே அது வந்துடுதில்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செழிப்பு ப்ராஸ்பரிட்டி செழிப்பாக வாழணும், அதை போதிக்க வேண்டாம். செழிப்பாக வாழுங்க. ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் நிறையா இருக்குல்ல, இப்போ நிறையா இருக்குது. நானே ப்ராஸ்பரிட்டி டீச்சர் தான். ப்ராஸ்பரிட்டி கர்த்தர் தருவார் நான் நம்புகிறேன். ஓகே, அதில் எந்த தப்பும் இல்லை. இப்போ பார்க்குறவங்க சைட்லேருந்து நான் தான் கேட்குறேன். இப்போ இது ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் தேவ சித்தமா? இது இந்த மாதிரி டீச்சிங் ஒன்று இருக்கணும், கிறிஸ்டியானிட்டியில் இருக்கணுங்கிறது தேவ சித்தமாக இருக்குதாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஒருத்தர்னால் அந்த ப்ராஸ்பரிட்டியை ஹேண்டில் பண்ண முடியாது, ப்ராஸ்பரிட்டி அவங்க ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கிறது அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ப்ராஸ்பரிட்டி வந்தால் ஒருவேளை அந்த ஜனங்கள் ப்ராஸ்பரிட்டி மேலே தாவி கடவுளுக்குரிய காரியத்தை விட்டுட்டு அவங்க உலக பிரகாரமாக போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்குதுன்னு நம்ம சொல்ல மேஜராக அப்படி தான் நடக்குது. எங்கே? ஏன்னா நீங்கள் அவங்கள பூரா உலக காரியங்களையும் உலக மெட்டீரியலிசமே கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இது இருந்தால் தான் பிளஸ்ஸிங், இது இருந்தால் தான் ஆசீர்வாதம். அதை வச்சு தான் நீங்கள் கால்குலேஷனே பண்ணுறீங்க. கர்த்தர் எந்தளவுக்கு உங்கள் மேலே அன்பாக இருக்கார், பிளஸ்ஸிங்காக இருக்காருங்கிறது அதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட்டே பண்ணுறீங்க. அதனால் செழிப்பாக நீங்கள் இருந்தாகணும் அப்படின்ற. இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா இது எல்லாமே இந்த மதத்திலேருந்து வர்றது தான். இதுவுமே அங்கேருந்து தான் வருது. ஒரு மதத்தில் எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கிட்டாலும் கடவுளோட நெருங்கி போகும்போது அந்த மனிதன் சன்னியாசியாக இருக்கணும். அதுதான் மதம். அதனால பாருங்கள், மத குருக்கள் எப்பவுமே அவங்க காவி உடை அணிஞ்சிருப்பாங்க, இல்லை வெள்ளை உடை அணிஞ்சிருப்பாங்க, செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க.
முடியை வளர்த்திருப்பாங்க, முடியை வெட்ட மாட்டாங்க, திருமணம் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து தனியாக தான் இருப்பாங்க, வீடுகளில் வாழ மாட்டாங்க, அவங்க ஒரு ஆசிரமத்தில் வாழ்வாங்க, ஊருக்குள்ளே கூட வர மாட்டாங்க, அவங்க காட்டில் வாழ்வாங்க. அது தன்னை துறந்து, தன்னை வெறுத்து, தன்னை ஒடுக்கி கர்த்தரோடு சேருவது தான் மதங்கள் சொல்லிக் கொடுக்குறது. அப்போது நம்மக்கிட்ட அந்த ஒரு மதம் நமக்குள்ளே இருக்குன்னு வச்சுங்க. நம்ம ஒரு பிலீவராக இருக்கோம், இருந்தாலும் மத சம்பந்தமான உறவு வச்சுருக்கோம் நம்ம கர்த்தரோட. அப்போ நம்ம அந்த மாதிரி காரியத்தை தான் செய்வோம். இது வந்து ஒரு விதத்தில் நமக்கு எதிரி. இப்படி கர்த்தர் வந்து தன்னிடத்தில் வர்றதுக்கு அவர் விரும்பலை. அவர் அப்படியெல்லாம் இங்கே வரணும். ஸோ அதே மாதிரி தான் செழிப்பை சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். செழிப்பில் அவங்க வரவே மாட்டாங்க, அவங்க செழிப்புக்கு எதிராக இருப்பாங்க. ஏன்னா செழிப்பே தேவையில்லையே. ஏன்னா இவர் வந்து உலகத்தில் வாழ்கிறதே வந்து ஒரு வனாந்தரமான வாழ்க்கை, கானான் தேசத்தை நோக்கி போகிற ஒரு வாழ்க்கை. கானான் தேசம் வந்து எங்கே இருக்குன்னா பரலோகம் தான் கானான் தேசம். அப்போ இது வனாந்தர வாழ்க்கை. வந்தானந்தரத்தில் அப்படி ஒரு சன்னியாசியை போல் நம்ம வாழணும். அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கும்னா, பரலோகம் நான் எப்படியாச்சும் நான் பரலோகம் போயிடணும். நம்ம அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீ தேவனுடைய குடும்பத்தாரில் ஒருத்தன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினன் தேவனை போல வாழலாம். தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினார் ஒருத்தர் வந்து எப்படி வாழணும்னு அவரை தீர்மானிக்க வேண்டியதான். சிம்பிளாகவும் வாழலாம், ஒரு கார் வாங்கிக்கலாம், எப்படி வேணால் வாழலாம். இதில் என்ன இருக்குது? இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இது தேவ சித்தமான்றதான் என்னுடைய கேள்வி. இப்போ இது தேவ சித்தமா அது பைபிள் எழுதியிருக்குமா? பைபிளில் அது வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து செழிப்பை கொண்டு வரும்னு எழுதியிருக்கு, ஐஸ்வர்யமானாக இருக்கிறான்னு எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுடைய தரித்திரத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார்னு இருக்கே, நம்ம தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்னு இல்லை இருக்குது. அப்புறம் நம்ம எந்த தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்? ஆவிக்குரிய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். செழிப்புன்றது எல்லாத்துக்கும் வர்றதில்லை. சரி, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் வருது. அது தேவன் யாருக்கு வச்சுருக்கிறோ அவங்களுக்கு தான் வருது. அப்படி சொல்கிறாங்களா? ஆமாம். ஒரு சிலருக்கு ஏன் செழிப்பு வர்றதில்லைன்னா அது கெட்டு போயிடுவாங்க. இருக்கலாம், ஒரு கெட்டு போயிடுவாரா இருக்கும். இல்லை, வந்து செழிப்பு வந்து நம்ம அது எல்லாத்துக்கும் பொருந்துதாங்கிறதா என்னுடைய கேள்வி. வசனம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தான். ஓகே, வேத வசனம் எல்லாவற்றுக்கும் பொதுவானது தான். பட் அப்படின்னா வெளியே தெரிஞ்சிருக்கணும்ல. அது நம்ம வேத வசனத்தை படிக்க கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சில இப்படி வாழணும்னு சொல்லி நம்ம அப்படி வாழணும், அவ்வளோதான். நம்மளுடைய வாழ்க்கை தான் முக்கியம். நம்ம நல்லா வாழுவோம். செழிப்பாக வாழ்றதில் என்ன தப்பு இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ செழிப்பின் போதனையுடைய கான்செப்ட்டு கர்த்தர் வந்து என்னை செழிப்பாக வச்சுக்க விரும்புகிறாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை நம்புகிறேன், சரி அப்படின்னு அந்த ட்ராவல் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்க செழிப்பாகிட்டாங்களா அப்படிங்கிறத கேள்வி. அந்த மாதிரி பிலீவ் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்க செழிப்பாகிட்டாங்களா? உண்மையிலே செழிப்பாயிருவாங்க. பல வருஷங்களாக கேட்டு கூட ஆகாமல் இருக்கிறவங்க அதை இப்போ கேள்வியாக தெரியல. அப்படி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். இல்லை, நிறையவே இருக்குது. நிறையா இருக்குது. ஸோ அப்போது வந்து இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, உண்மையிலே கர்த்தர் சித்தம் வந்து அந்த செழிப்பு மக்கள் ஆகிறதானாங்கிறத இந்த உலகத்தில் கேட்குறேன். கரெக்ட். ஆனால் பைபிளில் கிளியர் கட்டாக செழிப்பாக வாழணும்னு இருக்குது. ஒரு விசுவாசி செழிப்பாக வாழலாம் அப்படின்னு பைபிளில் தெளிவாக இருக்குது. அதில் எந்த குழப்பமும் கிடையாது. ஒரு திறந்த மனதோட பைபிளை நம்ம படிக்கும்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளை வந்து செழிப்பாக வாழலாம். அப்படி வாழ்வதனால பலவிதமான ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரலான்னு இருக்குது. ஓகே, பட் அது வந்து ஒரு சாய்ஸாக தான் இருக்குது. அதை நம்ம தீர்மானித்து நம்ம அதை தெரிந்தெடுத்து கொள்ளணும். அப்படி செழிப்பு வரும்போது நம்ம சில காரியத்தை நம்ம கிட்ட இருக்கணும். அப்போ தான் அந்த செழிப்பையே ஹேண்டில் பண்ண முடியும். இல்லாட்டி இந்த செழிப்பில் வாழ முடியாது. நம்ம
இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆமாம். ஆனால் அது ஒரு நாளில் செலவு பண்ணிடலாம். ஆமாம். அதை பில்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ செழிப்புங்கும் போது அதை நீங்கள் பில்டு பண்ணணும். அதுக்கு உங்கள் ஞானம் தேவை, உங்களுடைய கட்டுப்பாடு தேவை. இது உங்களுடைய ஹார்ட் ஒர்க் தேவை. அப்போ தானே ஒரு காரியத்தை செழிப்பை பில்டு பண்ண முடியும். நம்ம இல்லாட்டி பில்டு பண்ண முடியாது. சாதாரணமாக வாழ்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. அன்னாடு காட்சி, டெய்லி காலையில் வேலைக்கு போகிறாரு, சம்பளம் வரும், சாயந்தரம் சாப்பிட்டு படுத்துருங்க. அடுத்த நாள் வேலைக்கு போகிற, சம்பளம் வரும், சாப்பிட்டு. அது ஒன்றுமே செய்ய வேண்டாம். செழிப்பில் வாழணும் அப்படின்னா அவங்க பலவிதமான காரியத்தை செஞ்சுருக்கணும். அப்போ தான் அதில் வாழ முடியும். அதனால தான் இது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி வாழ்கிறது ஈஸி. நான் ப்ராஸ்பரிட்டியுடைய டீச்சிங்ஸில் ஸோ ஒரு மிராக்கலாக கர்த்தர் பார்த்துவார். நீ கையில் வச்சுருக்க ஆடுற மிராக்கலாக உனக்கு செய்வார். சரி, அற்புதமாக உனக்கு செய்வார். சில நேரத்தில் அற்புதமும் செய்யலாம். கர்த்தர் சில நேரத்தில் ஒரு அற்புதமாக ஒரு வாசலை திறக்கலாம், அற்புதமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் பண்ணலாம் கர்த்தர். அது சூப்பர் நேச்சுரல் அவரும் செய்வார். நம்மளும் நமக்காக சில காரியங்களை கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது சில காரியத்தை நம்ம பில்டு பண்ணலாம். ரெண்டும் பாசிபிள் தானே. ஓகே. ஸோ இந்த மாதிரி டீச்சிங் பண்ணும்போது இப்போ என்ன இங்கே குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, ஸோ இங்கே நம்ம அந்த பூமியில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம இந்த ப்ராஸ்பரிட்டி நீங்கள் டீச் பண்ணி அவன் அந்த ஃபோக்கஸில் கொண்டு போகிறீங்க. ஸோ உனக்கு காரு வச்சுக்கோ, வீடு வச்சுக்கோ, அதை நோக்கி ட்ராவல் பண்ணு அப்படின்னு டோட்டலாகவே டைவெர்ட் பண்ணுறீங்க வேறு பக்கம். கர்த்தருக்குள்ளே ஒரு மனிதனை கொண்டு வருவது, கர்த்தருக்குள்ளே ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவது சும்மா ஒரு நம்ம வாய் பேச்சுன்னு வச்சுக்கோமே. ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு தேவையில் இருக்கிறாரு. அப்போ நம்ம அப்படி வந்துட முடியாது. ஆமாம். அவருக்கு ஏதோ ஒரு சின்ன உதவி செய்யணும். அப்போ ப்ராஸ்பரிட்டி வேணுமா இல்லையா? அந்த தேவையில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணுமா இல்லையா? அப்போ அதை லார்ஜ் ஸ்கேலில் செய்யும்போது, அதை பல இடங்களில் செய்யும்போது ப்ராஸ்பரிட்டி பிரயோஜனமாக தானே இருக்கும். இல்லை, நீங்கள் கர்த்தர்கிட்ட அவங்க வறுமையில் இருக்காங்க, வரும்போது கண்டிப்பாக கர்த்தர் வறுமையை மாற்றுவார்னா சொல்கிறாங்க. அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஸோ அவங்க கர்த்தருக்கு நம்ம ஒரு ஆண்டவருக்கு அவன் சீசனாக மாக்கி அவன் சுவிச ராஜ்யத்துக்கு பயன்படுத்தணுமே தவிர நீங்கள் மிஸ்லீட் பண்ணி டோட்டலாக அந்த உலக மெட்டீரியலுக்கு அனுப்பிடுறீங்க. இந்த கார் வாங்குறதுக்கும் பங்களா வாங்குறதுக்கும் இடம் வாங்குறதுக்கும் அப்படி ஃபோக்கஸில் அவனை அனுப்பிடுறீங்க. ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் ஒருத்தரை டைவர்ட் பண்ணுமா? அதான் குற்றச்சாட்டாக நம்ம சொல்கிறது தான் தப்பு. யாரையும் மிஸ்லீட்லாம் பண்ண முடியாது. அப்படின்னா அவர் அவர் அப்போது ஒரு சபையில் ப்ராஸ்பரிட்டி இப்போ நீங்கள் சொல்கிறபடி பேசுகிற ஒரு மனிதனுடைய சபையில் எல்லாருமே பாஸ்டர்ஸாக இருக்காங்களா? இல்லை இல்லை. அவங்கெல்லாம் உட்காந்து குழந்தை போல தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அப்போ எந்த விதத்தில் உங்களுடைய ப்ரீச்சிங் அவங்கள பாஸ்டராக மாற்றிருக்கு? மாற்றலை. அப்போ நீங்கள் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சரை குறை சொல்கிறது எப்படி? அவன் மிஸ்லீட் பண்ணுறான். நீங்களே மிஸ்லீட் தானே பண்ணுறீங்க. நாங்கள் கரெக்டாக ஆண்டோடைய எங்கே கரெக்டாக எங்கே வச்சுருக்கீங்க? அவன் கதை தானே கேட்டுக்கிட்டு இருக்கான், அழுதுகிட்டு தானே இருக்கேன் உங்ககிட்ட அப்போ நீங்களும் வேலையை செய்யலை, அவன் ஏதோ ஒரு வேலையை செய்கிறான், அவனை செய்ய விடுங்க. ஸோ அப்போ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்றீங்க? யார் மேலேயும் தப்பு கிடையாது. நீ உன் வேலையும் செய்ய, அவன் வேலையும் செய்ய விடு. அவன் செய்கிற தப்பு, இவர் செய்கிற தப்பு, அது தப்பு, இது தப்பு, நான் தான் கரெக்டு அப்படின்னு எப்படி பேசுகிறீங்க? நீங்கள் நம்மளே அதை பேசியிருக்கோம். இங்கே நிறைய அறுவடை அதிகமாக இருக்குது, வேலையாட்கள் கம்மியாக இருக்காங்க. இவங்க எல்லாமே டோட்டலாக வேறு பக்கம் திருப்பி காஸ்பலுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிடுறாங்க. அதாவது இந்திய நாட்டை பற்றி பேசுகிறோம். நம்ம நாடு மெஜாரிட்டி ஏழைகள். ஆமாம், மெஜாரிட்டி ஏழைகள். ப்ராஸ்பரிட்டி பேசுகிறவங்க கூட ஏழைகள் தான், இன்னும் பெரிய பணக்காரர்கள் கிடையாது. ஏழை குடும்பத்தில் நம்ம பிறக்கிறோம், ஏழ்மையில் வாழறோம், ஏழ்மையான திருமணம் பண்ணுறோம், ஏழ்மையாக வாழ கற்றுக்குறோம். நம்ம நாடு மாறணும், நம்ம நாடு செழிப்பாக மாறணும். நம்ம ஏன் ப்ராஸ்பரிட்டி பேசக்கூடாது? அது என்ன தப்பு? அதில் என்ன தப்பு? அதை ஏதோ ஒரு கிரைம் மாதிரி, அது ஒரு கிரிமினல் குற்றம் மாதிரி நம்ம ஏன் அதை சொல்லணும்? இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள்.
அப்போ இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அதில் கரெக்டாக அதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஆமாம். இப்போ அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள்னா என்ன? இந்த ரோட்டி கப்படா மக்கான் தான் இவைகள் எல்லாம். இந்த உலக பிரகாரமான எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னா ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டோட கிங்டம்க்கான அவங்க வேலை செய்ய வச்சாலே வந்துடும். அதெல்லாம் அப்படி தானே, அவ்வளோதான். ஆமாம். அதை விட்டுட்டு இந்த வேர்ல்டுக்கான ஒரு விஷயத்தை ஏன் பேசிகிட்டே இருக்கிறீங்க அதிகமாக? இதைத்தான் நிறைய பேசணும்னு சொல்கிறேன். ஒரு ஏழையான நாட்டில் ஏழ்மையிலேயே வாழ்ந்து வளர்ந்து கடந்து போகிற இந்த நாடே இவ்வளவு மோசமாக இருக்குது. இதில் ப்ராஸ்பரிட்டி பேசுகிறது என்ன தப்பு? சில பேர் இந்த வசனத்தை கேட்டுகிட்டே இருங்கன்றாங்க. அப்போ அவர் இன்னொரு பக்கம் என்ன டிஸ்கஷன் வைக்கப்படுதுன்னா, அந்த எடிட்டரே ஃபுல்லாக வசனத்தை கேட்டுகிட்டே தான் இருக்கார் வருஷக்கணக்காக. அவர் என்ன சிலிப் ஆகிட்டாரன்றாங்க. அது இந்த சிடியை வாங்கி கேளுங்க, இந்த புக்கை வாங்கி படிங்க என்ன சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் உண்மையிலே இது நடக்குதா? ப்ராக்டிக்கலாக இருக்குதா? இது ப்ராக்டிக்கலாக இருக்கா என்ன அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலை. பட் வேத வசனம் உண்மை. அந்த வேத வசனத்தை எடுத்து நம்ம இருதயங்கிற நிலத்தில் விதைக்கும் போது அந்த விதை நம்ம இருதயத்தில் வளர்ந்து நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றுங்களே, எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. கரெக்ட். அப்போ அவனை இப்படி எடுத்துக்கலாம்ல. இப்போ கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் கொடுக்குறார். உங்களுக்கு கார் வேணால் கார் கொடுக்குறார், வீடு வேணால் வீடு கொடுக்குறார். சரி. ஸோ அதுதான். அதை வச்சுட்டு நீங்கள் பூமியில் சந்தோஷமாக இருங்க. அப்போ கர்த்தர் தான் செய்வார், இதுக்கு மேலே செய்ய மாட்டார்னு எப்படி சொல்கிறீங்க? பைபிளில் அவர் ஆளுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் நிரம்பி வழியும்னு சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 23 இருக்குது. பாத்திரம் நிரம்பி வழியும் அப்படின்னு. ஏன் இப்போ வலியுது? ஒரு பாத்திரம்னா இப்போ நீங்கள் டீ ஒரு டம்ளரில் டீ குடிக்கிறீங்க, எவ்வளோ ஊற்றுறான் டீயில்? கரெக்டாக குடிக்கிற அளவு. ஆமாம். ஊற்றுறவன் கொஞ்சம் கோளாறானவன் ஃபுல்லாக ஊற்றுவான். ஸோ தட் நீங்கள் குடிக்கிற கப்பு உங்கள் சட்டை ஃபுல்லாக டீ முழுகும். கர்த்தர் எப்படி ஊற்றுறாரு? அதில் ஊற்றுனா அது வளைஞ்சு தரையில் ஓடுதுன்னு அதில் எழுதியிருக்கு. செழிப்பின் போது நல்லா கேட்டிருக்காரு, பிளஸ்ஸிங்காக இருக்காரு. ஒருத்தர் ஒரு சின்ன வீடு வச்சிருக்காரு, இவர் செழிப்பு கேட்கவே இல்லை அப்படி நம்ம அப்படி கால்குலேட் பண்ண முடியுமா? கர்த்தர் இவரை பிளஸ் பண்ணல, கால்குலேட் பண்ண இவரை பிளஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியுமா? பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் பணம் மாத்திரம் பிளஸ்ஸிங் கிடையாது. நல்ல ஹெல்த்தே ஒரு பிளஸ்ஸிங். ஓகே. சமாதானம் ஒரு பிளஸ்ஸிங். நல்ல குடும்பம், ஒரு கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குது, அது ஒரு பிளஸ்ஸிங். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல உறவு இருக்குது, அது ஒரு பிளஸ்ஸிங். அப்போது பிளஸ்ஸிங்குங்கும் போது அப்படி ஒரு விளக்கம் நம்ம கொடுக்கப்படுது. இது எல்லாம் எல்லாமே தான் அப்படிங்கிறது. ஆனால் ப்ராஸ்பரிட்டினாலே எல்லாமே இருக்குன்னு விளக்கம் கொடுக்கப்படுது. பட் வெளியே இருந்து பார்க்குற மக்கள் ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் அப்படிங்கிறது, ப்ராஸ்பரிட்டி டீச் பண்ணுறவங்க உலக மெட்டீரியல்ஸ் பற்றி தான் அதிகமாக அதில் இருக்குது. 10,000 வாங்கிட்டு இருக்க கர்த்தர் உனக்கு 50 கோடி கொடுப்பாரு. சரி, 50 கோடி வச்சுருக்கேன், கர்த்தர் உனக்கு 5,000 கோடி கொடுப்பாரு. டீச்சிங்கில் அப்படி தானே இருக்குது. ஏன்னா மணி, இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் த டைம், டேலண்ட். இதை நீங்கள் எப்படி செலவு பண்ணியிருக்கீங்கிறதுனுடைய எக்ஸ்ப்ரெஷன் தான் பணம். ஓகே ஓகே. அப்போ பணம் ஒரு விதமான மெஷர். அதனால் ஒரு வேளை அவங்க பணத்தை வச்சு சில காரியங்களை சொல்லலாம். பட் அதுதான் பிளஸ்ஸிங்னு சொல்ல முடியாது. பிளஸ்ஸிங் பலவிதமான பிளஸ்ஸிங் இருக்குது. சமாதானம் ஒரு பிளஸ்ஸிங். ஓகே. அப்போ நம்ம ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் அப்படின்னாலே மணி தான் அங்கே ஃபோக்கஸ்டாக பேசப்படுது. ஃபைனான்ஷியல் பிளஸ்ஸிங், ஃபைனான்ஷியல் பிளஸ்ஸிங் தான். இப்போ நீங்கள் அந்த ஃபைனான்ஷியல் பிளஸ்ஸிங்கை பற்றி நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறது, இது எல்லாருக்கும் பொருந்துமா? எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் எல்லாரும் ஆக முடியுமா? செழிப்பா எல்லாரும் ஆகிறது அவங்கள பொறுத்து தான் இருக்குது. ஓகே. பணத்தை கொடுத்தா கெட்டு போயிடுவான், அவங்ககிட்ட கர்த்தர் ஏன் பணத்தை கொடுப்பாரு? ஓகே. கொடுக்க அப்படி ஸ்டாப் பண்ணவும் செய்வாருன்றீங்க. அப்படி தானே. இப்போ ஒரு குழந்தைகிட்ட கத்தியை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். கத்தி நல்லது தான். இந்த குழந்தை பணம் கொடுத்தா அவர் கெட்டு போயிடுவார் அப்படி தெரிஞ்சவர் அப்போ ஒரு ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தால் அவர் பணமே வராது இல்லையா? பணம் எப்படி வரும்? வராது. அவர் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் குழந்தைய இருக்க வரைக்கும் அந்த பணம் வராது. பைபிளே போட்டிருக்கேன், ஒரு குழந்தைய இருக்கிற வரைக்கும்
அவர்கிட்ட எதுவுமே கொடுக்க மாட்டார். நான் சபைக்கு போகிறேன், இந்த டீச்சிங் கேட்குறேன், நான் எனக்கு அதாகிடுவேங்கிறதெல்லாம் அது நடக்காதுன்றீங்க. ஒரு குழந்தைகிட்ட கர்த்தர் எதையுமே கொடுக்க மாட்டார். அவர் வளரணும். அவர் வளர்ந்த பிறகு தான் கர்த்தர் சில காரியத்தை கொடுப்பார். யாருக்கு ஆண்டவர் செழிப்பை கொடுப்பாருன்னு நம்புறீங்க? கர்த்தர் எல்லாருக்குமே செழிப்பை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறார். ஆமாம். யாரால் பெற்றுக்கொள்ள முடியும்? வளரணும். வளர்ந்தால் ப்ராஸ்பரிட்டியை பெற்றுக்கொள்ளலாம். வளரணும்னு மீன்ஸ் வளரணும் அப்படின்னா பவுல் சொல்கிறான், நான் குழந்தையாக இருந்தேன் மனிதனானேன்னு சொல்கிறான். அப்போது அவர் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்திருக்கிறாரு, ஒரு காலத்தில் மனிதனாக மாறி இருக்கிறாரு. அப்போ ஒரு ப்ராஸ்பரிட்டியை கர்த்தர் ஒரு ஒரு மனிதனிடத்தில் கொடுக்குறாரு, குழந்தைகிட்ட கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒரு ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கும்போது அதை ஹேண்டில் பண்ணவும் தெரியணும், அதை கரெக்டாக நடத்தவும் தெரியணும். அது வேஸ்ட்டும் பண்ணலாம் இல்லையா? ஒரு நல்ல ஒரு வளர்ந்த மனிதனிடத்தில் கர்த்தர் ப்ராஸ்பரிட்டியை கண்டிப்பாக கொடுக்குறாரு. கர்த்தர் எல்லாத்துக்கும் தான் வச்சுருக்காரு, எல்லா ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் தான் இருக்குது வச்சுருக்காரு. பட் சில பேர் பணம் இவ கொடுத்தா கெட்டு போயிடுவாங்கிறவங்களுக்குனா கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரொம்ப போய். ஆமாம், அவங்களுக்கு பரலோகம் போகணுன்னு ஆசை இருக்குது, அவங்களே ஏன் போட்டு ப்ராஸ்பரிட்டின்னு போட்டு நிப்பாட்டணும்? இல்லை எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குல்ல, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டி கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு டவுட் வரத்தானே செய்யும். அவங்க பரலோகம் போட்டோம். இல்லை அவங்க பரலோகம் இல்லை, செழிப்பே ஆகணும்னு விரும்புகிறாங்க, அவங்களுக்கு செழிப்பே வரமாட்டேங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு இது பண்ணோம்ல, ஒருவேளை ஆர்டர் செழிப்பு கொடுத்தா கட்டி போயிடுவாரு, ஸ்டாப் பண்ணிக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தங்கிட்ட 5 தாளந்தை கொடுத்தாரு, அவன் 10 மாற்றினான். ஆமாம். ஒருத்தங்கிட்ட 1 கொடுத்தாரு, அவன் 1 2 மாற்றாமல் 1 திருப்பி கொடுத்தான். இப்போ அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் சில நேரத்தில் இந்த பெருக்காமல் இருக்காங்க. பட் ஆனால் பைபிளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய புதிய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை பற்றியெல்லாம் ஃபோக்கஸ்ட் எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. பணத்தை பற்றி ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்கினுடைய ஃபோக்கஸே பணம் தானே. பணத்தை பற்றி, அதாவது இந்த ப்ராஸ்பரிட்டி, பணம், ஐஸ்வர்யம், இது எல்லாமே ஒரு மனிதனை சுற்றினது தான். அது ஆபிரகாமை சுற்றி தான். ஓகே, ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டின் மனிதன். புதிய ஏற்பாடு ஒரு மனிதனை சுற்றி தான் இருக்குது, அது இயேசு. ஆமாம் ஆமாம். இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையே அப்படிங்கும்போது இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணும்போது இயேசு இப்போ இங்கே கோடீஸ்வரனா வாழலை, சீசர்கள் கோடீஸ்வரனா இங்கே வாழலை. சரி, அதுக்கு அதுக்கப்புறம் மிஷினரிகளும் தங்களுடைய சொத்துக்களை விற்று நிறைய பேருக்கு நற்கிரிகள் செஞ்சாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இயேசு கோடீஸ்வரா வாழலன்னு, இதை எப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஆண்டவர் சொல்ல தலைசாய்க்கு இடமில்லைங்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைபிளை சொல்கிறீங்க. அதான் நார்மலாக அவர் ஒன்றும் எளிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கு. இல்லை அவர் எளிமையாலாம் வாழ. 80% ஆஃப் த காஸ்பல்ஸு கடைசி ஒரு வாரத்தை பற்றி தான் எழுதியிருக்கு. ஓகே, காஸ்பல்ஸ் மேத்யூ, மார்க், லூக், ஜான்னு 80% ஆஃப் த காஸ்பல்ஸு கடைசி ஒரு வாரத்தில் என்ன நடந்ததுன்னு தான் எழுதியிருக்கு. ஓ அப்படியா? அது அப்படிதான் எழுதியிருக்கு. ஓ ஓகே. அப்போது லாஸ்ட் 1 வீக் நடந்தது, லாஸ்ட் 1 வீக்கை பற்றி தான் 80% எழுதியிருக்கு. ஓ ஓகே. 33 வருஷம் என்ன நடந்ததுங்கிறத பற்றி 20% தான் எழுதியிருக்கு பைபிளில். ஓகே. அப்போ அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறத பற்றிலாம் ரொம்ப எழுதப்படலை. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் சிலதை தெரியாமல் அப்படி அவர் எளிமையாக வாழ்ந்தார். அவர் வாழ்ந்துருந்தாருன்னா ஒரு கிங் சாலமோன் மாதிரி நல்ல ஒரு ரிச்சான இதில் வாழ்ந்துருக்கலாம். சரி, முடியும் தானே. அவர் தேவகுமார் எல்லாம் இந்த உலகத்து காரியத்தில் அவர் ரொம்ப லாவிஷாக இருந்திருக்கலாம், ரொம்ப அப்படியே காட்டிருக்கலாம் இல்லையா? சரி. ஸோ அப்படி தெரியலன்றேன், அப்படி வாசிக்கும் போது அப்படி தெரியல. நார்மலாக யார் படித்தாலுமே அது ஒரு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காருன்னு தானே சொல்லுவாங்க. இல்லை, நம்ம நிறைய இன்டர்பிரேட் பண்ணுறோம், அவருடைய ட்ரெஸ்ஸை இன்டர்பிரேட் பண்ணுறோம், அவர் இங்கே இதில் இப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தார் சொல்கிறோமே தவிர அவர் லைஃப் ஃபுல்லாக அது ரீட் பண்ணி பார்த்தா நார்மலாக படிக்கிறவங்களுக்கு கூட எளிமையாக தான் வாழ்ந்தாருங்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி எளிமையாக வாழ்ந்தான்னு சொல்கிறீங்க? ஒரு 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 அவரோட கூட எத்தனை பேர் வாழ்ந்தாங்க? 12 பேர் வாழ்ந்தாங்க, ரைட்டா? 12 பேர்த்துக்கு டெய்லி சாப்பாடு போடுறாரு. இது எப்படி எளிமையாக வாழ்ந்தாருன்னு சொல்கிறீங்க? ஒரு மனிதன் எளிமையாக வாழ்கிறாருன்னா 12 பேர் அப்படின்னா அப்போ கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க?
இல்லை இன்றைக்கி கூட சில சபைகளில் நிறைய சாப்பாடு போடுறாங்க இருக்கிறாங்க. அதை நான் சொல்ல வரேன். நான் கேட்குறது நீங்கள் ப்ராஸ்பரிட்டிங்கும் போது நீங்கள் சாலமோன் ரேஞ்சில் பயங்கரமாலாம் பேசுகிறோம். நம்ம ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்கும் போது அது வேறு லெவலில் போகுது. அது இப்போ இயேசு வந்து தேவகுமாரன். ஓகே. அவர் வந்து பணக்காரர் கிடையாது, அவர் ஏழையும் கிடையாது. அவர் தேவை, அவர் தேவகுமாரன், தேவனுடைய அவருக்கு தேவையானதை அவரை இது பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. இப்போ நீ அப்படி பார்த்தா நீ அப்படியே அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரில இருக்குது. அப்போஸ்தலர்களுமே ரொம்ப எளிமையாக தான் வாழ்ந்த மாதிரி தானே இருக்குது. கேட்குறேன் இப்போ ஆக்சுவலி இல்லை ப்ராஸ்பரிட்டிங்கிறது நார்மலாக ஒரு 15-16 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. மிஷினரிஸ்லாம் வந்து அவங்க சொத்துக்களை விற்று தான் ஊழியம் பார்த்தாங்க, நற்கிரியம் பண்ணாங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக வேறு ஒரு பிம்பத்தை காட்டுறீங்க. ப்ராஸ்பரிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக அந்த சைட்லேருந்து பார்த்தா அப்படி தெரியுமோ என்னமோ. இல்லை அப்படித்தானே இருக்குது. அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து சாதாரணமாக வாழலை. அதனால் வந்து வசனங்கள் பொய்யாயிராதே. வசனங்கள் பொய்யாயிடாது. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வசனத்தை திரிக்கிறீங்க. திரிக்கல. என்னன்னா இப்போ நம்ம வந்து இந்த பூமியில் வாழ்கிறது வந்து தேவராஜ்யத்தை கட்டுறதுக்காக அந்த விஷயம் மட்டும்தான் உண்மையானது. நீங்கள் அவங்கள மிஸ்லீட் பண்ணி விட்றீங்க, ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் பண்ணி அவங்க வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணுறீங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் ப்ராஸ்பரிட்டியை டீச் பண்ணாமல் தான் நம்ம டைவெர்ட் பண்ணுறோம் மக்களை. ப்ராஸ்பரிட்டியை டீச் பண்ணாததுனால மக்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? என்ன லாபம்? நீங்கள் ப்ராஸ்பரிட்டியவே டீச் பண்ணலை, மக்களுக்கு பரலோகம்னு பேசுகிறீங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? சாதாரணமாக வாழ்கிறாங்க. அவங்கள மக்கள் வந்து மிதிக்கிறாங்க. ஓகே. அவங்க போய் ஒரு இடத்துல வேலை பார்க்குறான், அவன் வந்து இவனை சர்ச்சுக்கே விட மாட்டேங்கிறான். சர்ச்சுக்கு வரணுன்னா இவன் வந்து அவங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி சர்ச்சுக்கு வரான். இப்படி ஒருத்தர் வர்ற ஒரு ஏழையாகவே வச்சுருக்கோம். இது வந்து ஒரு மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? இதெல்லாம் தேவையில்லை. இந்த ப்ராஸ்பரிட்டியே தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை. பரிசுத்தம்தான் தேவை. எல்லாரும் செத்து பரலோகம் போகணும். உலகம் கெட்ட உலகம். ஸோ எப்படி நம்ம அதை தவறுன்னு சொல்கிறோமோ, இப்போ பரலோகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற தவறுன்னு சொல்கிறோமோ, இந்த பக்கம் இந்த நீங்கள் இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கல. இந்த உலக காரியங்கள்லேயே நம்ம கிட்ட ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? தேவ பிள்ளை மாதிரி இருக்கணும்ல. 4 பேருக்கு வேலைக்காரனாக இருக்கிறது. சமுதாயத்தில் ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? இன்றைக்கி இந்தியாவில் ஒரு எம்பி கூட இயேசுடைய பிள்ளை கிடையாது, தெரியுமா? ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, ஒரு மினிஸ்டர் கிடையாது, ஒரு பாலிட்டிஷியன் கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவங்கள்ட்ட பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் தரித்திரம் பிடிச்சிருக்கு. ஓகே. எவ்வளோ கேவலமாக இருக்கும். நம்ம எவரோ ஒருத்தர் ஒரு நல்ல ஆள் ப்ராஸ்பரிட்டி பேசுகிறாரு, அவரை என்கரேஜ் பண்ணணுமா? அவரை என்கரேஜ் பண்ணி அவர் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, நம்ம வாழ்க்கை மாறணும், நம்மளுடைய அவல நிலை மாறணும், இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழ்கிறது வந்து தவறுன்னு நம்ம சொல்லி கொடுத்து அவர் பேசுகிறத கேட்கணும். நம்ம அவர் பேச கரெக்டாக தப்பான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது பைபிளிலிருந்து வசனங்களை பற்றி பேசுகிறாருன்னா சரி. ப்ராஸ்பரிட்டி தப்புன்னா ப்ராஸ்பரிட்டியை சம்பாதிக்கிறதுக்கு நான் பலம் தருவேன்னு கர்த்தரேன்னு சொன்னார். அது தேவையில்லைப்பா, அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு அது தேவையில்லை, நமக்கு பரலோகம் தான் தேவை. உலகத்தில் எப்படி வேணால் வாழலாம். நம்ம இந்த வழியாக போகிறத விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வேஸ்ட் பண்ணி நீ பரலோகத்தை விட்டுறாதான்னு இல்லை கர்த்தர் சொல்லியிருக்கணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை தரேன்னு சொன்னாரே. அதாவது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்யணும், தேவனுக்கு பயந்தவர்கள் ஆட்சி செய்யணும். அப்போ அவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவன் தேவனுக்கு பயப்படுவான். அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், அப்போ அவன் லஞ்சம் வாங்க மாட்டான், ஏன்னா அவன் தேவனுக்கு பயப்படுவான். இன்னைக்கு தேவனுக்கு பயப்படாதவர்கள்லாம் லீடர்ஸு, பயப்படுறவன்லாம் கூலி ஆள். அவன் லஞ்சத்தை வாங்கிட்டு வந்து இவனை மிதிக்கிறான்.
ஒரு ஆள் சொல்கிறாரு, என் முதலாளி என்னை சர்ச்சுக்கே விட மாட்டேங்கிறாரு, சண்டே தான் என்னை கூப்பிட்றாருங்கிறார். அப்போ என்ன செய்யணும்? அந்த ஆளுக்கு சொல்லித்தரணும். நீ உன் முதலாளி பிஸ்னஸ் எப்படி வாங்கணும்னு சொல்லித்தரணும். நீ எப்படி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லித்தரணும். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை பேசாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பேசாமல் இருக்கிறது முதல் தவறு. அதை யார் பேசுகிறவங்கள குறை சொல்கிறது எவ்வளோ பெரிய தவறு. அப்போ நம்ம இந்த மாதிரியான மிஸ்லீடாகி மக்கள் போயிடுறாங்க. யாருமே மிஸ்லீடே ஆக மாட்டான். ஏன் மிஸ்லீட் ஆகிறான்? நான் இப்போ என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, நான் மிஸ்லீட் ஆயிடுவேனா? ஆனால் இன்னைக்கு வந்து கெட்டவனாக இருக்க ஒருத்தனை பணக்காரத்தை கொடுத்தனா டெஃபினட்டாக அவன் கெட்டு தான் போவான். இப்போ பாருங்க, ஒரு கெட்டவன் அவன்கிட்ட பணம் வந்தால் அவன் என்ன செய்வான்? பார் ஆரம்பிப்பான். ஆமாம் ஆமாம். எப்படி வந்து பார் ஆரம்பித்து எப்படி பணத்தை இன்னும் சம்பாதிக்கலான்னு பார்ப்பான். இப்போ ஒரு மிஷினரி நீங்கள் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தா என்ன செய்வீங்க? கண்டிப்பாக ஊழியத்துக்கு எப்படி ஒரு அனாத ஆசிரமம் ஆரம்பிப்போம், எப்படி ஒரு நல்ல காரியம். இப்போ இதானே இப்போ பணம்ங்கிறது வந்து யார் கையில் இருக்கணும் சொல்லுங்க? கண்டிப்பாக கிறிஸ்தவ அறிஞ்சவன் கையில் இருக்கணுமா, கிறிஸ்தவ அறியாதவன் கையில் இருக்கணுமா? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. கிறிஸ்தவ அறிஞ்சவன் கையில் தான் இருக்கணும். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவன் அறிஞ்சவன் கையில் தான் பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், பொருள் இருக்கணும். உலகம் அவன் கையில் இருந்தால் உலகம் இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒன்று தான், உங்கள் சபை மெம்பர்ஸு பணக்காரர்களாகவும் மந்திரிகளாகவும் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் முதலாளிகளாகவும் மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. இந்த பொறுப்பை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஏற்கனவே பரிசுத்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். அந்த பதவிக்கு போனால் எவ்வளவு நாட்டுக்கு நன்மை சொல்லுங்கள். ஒரு பரிசுத்தமான ஒரு நீதிமான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சொல்லுங்கள்? நல்லா இருக்குமா? கண்டிப்பாக. என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க? நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக 1000 மடங்கு நல்லா இருக்கும். நம்ம ஏன் அதை செய்யலை? அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இந்த குற்றத்தை செஞ்சது யார்? நான் தானே. என்கிட்ட ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட வந்து நான் ப்ராஸ்பெரிட்டியை சொல்லாதது யார் குற்றம்? மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு அதுதான் பிரயோஜனம். இன்றைக்கி மக்களுக்கு மேலே எப்படி போகணும்னு சொல்லி கொடுக்கணும். இந்திய நாட்டில் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது. இது ஒரு கேவலமான ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். மற்ற சமுதாயங்கள் நம்மளை வந்து கேட்குறாங்க, எங்களை வந்து கேட்குறாங்க, ஏண்டா உங்கள் ஆள் ஒரு ஆள் கூட கிடையாதா, நீங்களாம் என்னடா செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இத்தனை கோடி மக்கள் இருக்கான் இந்தியாவில், ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லை பார்லிமெண்ட்டில். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. நம்ம இன்றைக்கி நம்ம சபையை கட்டணும், நம்ம சபையை கட்டணும், நம்ம சபையை கட்டணும், இல்லை அந்த சபையை குறை சொல்லணும், இப்படி 4 ஊழியக்காரங்களை வந்து குறை சொல்லணும், இப்படியே நம்ம சுற்றிக்கிட்டு தெரிகிறோமே. இது எந்த விதத்தில் கரெக்டு? இப்படி மற்ற மக்கள் செய்கிறாங்களா? மற்ற சமுதாய மக்கள் இப்படி செய்கிறாங்களா? இந்த ட்ரோலை போட்டு இப்படிலாம் ஈச் அதரை வந்து குறை சொல்லிட்டு பண்ணுறாங்களா? எவ்வளவு தவறு நடக்குது மதங்களில், எவ்வளவு தவறுகள் நடக்குது. அதை அந்த மதத்தினர் சூட்டி காமிக்கிறாங்களா? ஏன் நம்ம இந்த மாதிரி, நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை? நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இல்லை? நம்ம சகோதரனையே நம்ம ஏன் வந்து கொலை பண்ணணும்? பாஸ்டர்ஸ்னால் கண்ணீர், எவ்வளவு கண்ணீரை விட்டு அந்த பாஸ்டர் வந்து ஒரு சபையை கட்டுறாரு, எவ்வளோ உபவாசம் இருந்து கட்டுறாரு, எத்தனை பாடுகள், எத்தனை காயங்கள். அப்போ ஒரு பாஸ்டரு ஒரு லீடர்னா அவ்வளவு காயமாக, அவ்வளோ ஒரு பிரச்சனையெல்லாம் அந்த அந்த சபையை அவர் கட்டுறாரு. அவரோட சேர்ந்து அழுகிறத விட்டுட்டு அவரை குறை சொல்கிறது எவ்வளோ ஒரு தவறு. சொல்லட்டுமே, அவர் நல்லா செய்யட்டுமே. அப்படி ஒரு எண்ணத்தில் நம்ம எல்லாருமே வரணும்.
அவ்வளோ. ப்ராஸ்பரிட்டியை நம்ம ரொம்ப நல்லா ப்ரீச் பண்ணணும், எல்லாரும் அதுக்குள்ளே வரணும். எல்லா பிஸ்னஸும் வந்து இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள் நடத்தணும். இன்றைக்கி பாருங்கள், பிஸ்னஸ் வேர்ல்டில் வந்து சொல்கிறாங்க நல்லவர்கள் காலமே இல்லைங்க, அங்கே போனாவே ஏமாத்துறவன் தான் அங்கே பொழைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு விட்டதுக்கு காரணம் நம்ம தான். நம்மால் 4 பேர் இருந்தால் அப்படி பேர் வருமா? கண்டிப்பாக அப்படி வராது. அப்புறம் ஸோ மக்களுமே இதில் நிறைய ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம செழிப்பாக இருக்கிறது கர்த்தருடைய செழிப்பாக தான் நீங்கள் நம்ம எல்லாருமே இருக்கணும். இதில் ஒன்றும் இதில் வேறு ஒப்பீனியன் எனக்கு கிடையாது. செழிப்பாக தான் நம்ம இருக்கணும். இயேசுவை விசுவாசிக்கிறோம், செழிப்பாக தான் இருக்கணும். அதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். அவர் ஏன் செழிப்பாக இருக்கக்கூடாது? அவர் கெட்டவரா, இல்லை பணத்தை துர்பயோகம் பண்ணக்கூடியவரா? ஸோ நம்மளுடைய முன்னோடிகள்லாம் நிறைய பேர் இப்படி இல்லை அப்படிங்கும்போது அதை முன்னோடிகள் எப்படியும் இல்லை. இப்போ எங்கள் தாத்தா எப்படி இல்லை, அது எனக்கு எதுக்கு? மிஷினரி அப்படி இல்லை, அப்போஸ்தலர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும் போதுனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்குறேன். அதாவது அவர் இல்லை இவர் இல்லை அப்படின்னா நம்ம எல்லா மிஷனரிக்கும் மிஷனரி ஆபிரகாம், எல்லா தகப்பனுக்கும் தகப்பன் ஆபிரகாம். அதை பாருங்க, ஆபிரகாம் நல்ல பணக்காரனாக தானே இருந்தார், கோடீஸ்வரனாக இருந்தார். அப்போ ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி யாராச்சும் ஒரு ஏழையை பார்த்துக்கிறது, அவர் மாதிரி நான் இருக்கணும்னு சொல்கிறது, இது என்னது? பட் ஆனால் இவ்வளோ டீச்சிங்ஸ் நம்ம பண்ணி கூட நம்ம பெரிய லெவலில் ப்ராஸ்பரிட்டியான விசுவாசிகளை கொண்டு வரது கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறத செய்கிறது கஷ்டமும் கிடையாது, அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், அதில் எந்த கஷ்டமும் கிடையாது. கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பார். அவர் சொன்னதை அவர் செய்வார். அதில் வந்து ஒருவேளை சில சமயம் கொஞ்சம் டைம் ஆகலாம், அதனால் எந்த இதுவும் கிடையாது, அதெல்லாம் கரெக்டாக. சூப்பர். இந்த ப்ராஸ்பரிட்டியில் நான் அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்க விரும்புகிறேன். ஆக்சுவலி ஒரு அன்லிமிட்டட் ப்ராஸ்பரிட்டி, இதுவரை பேசிக் இது நிறைய நம்ம கேட்டோம். ஸோ ஒரு அன்லிமிட்டட் ப்ராஸ்பரிட்டி பற்றி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு அம்பானி, அதானி அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் ரீச் ஆகணும், ஒரு எலன் மாஸ்க், ஒரு பில் கேட்ஸ் மாதிரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ அதை அடுத்த எபிசோடில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.